அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம வாழ்க்கையில் தினமும் பல விஷயங்களை செய்கிறோம். சில விஷயங்கள் ஹலால், சில விஷயங்கள் ஹராம். ஆனால் உண்மையிலேயே நாம் செய்வது ஹலாலா ஹராமா என்று எத்தனை பேர் சிந்திக்கிறோம்? இப்போ ஹலால் ஹலால் அப்படின்னா என்ன? ஹலால் அப்படின்னா இறைவன் இறைவன் அனுமதித்தது. ஹலால் என்றால் அல்லாஹ் அனுமதித்தது. ஹராம் என்றால் அதுக்கு ஆப்போசிட் என்ன? இறைவன் தடுத்தது. ஒரு முஸ்லிமின் வாழ்க்கையில் எனக்கு பிடித்திருக்கிறதா என்பது மட்டும் முக்கியமல்ல, அல்லாஹ் இதை அனுமதித்திருக்கிறானா என்பதுதான் முக்கியம். சில நேரங்களில் ஹராமான விஷயம் நமக்கு மிகவும் அழகாகத்தான் தெரியும். அதில் பணம் இருக்கலாம், மகிழ்ச்சி இருக்கலாம், நண்பர்கள் இருக்கலாம். ஆனால் அது அல்லாஹ்வால் தடுக்கப்பட்டதாக இருந்தால் அதை விட்டு விடுவதுதான் உண்மையான ஈமான். அதேபோல் ஹலாலான விஷயம் சிறியதாக இருந்தாலும் அதில் அல்லாஹ்வின் பரக்கத் இருக்கும். நாம் சம்பாதிக்கும் பணம் ஹலாலா? நாம் சாப்பிடும் உணவு ஹலாலா? நாம் பேசும் வார்த்தைகள் ஹலாலா? நாம் பார்க்கும் காட்சிகள் சரியானதா? நம்முடைய உறவுகள் அல்லாஹ்வுக்கு பிடித்தமானதா? இப்படி நம்மை நாமே கேட்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸின் பொருள் என்னவென்றால், ஹலால் தெளிவானது, ஹராமும் தெளிவானது. இவற்றுக்கு இடையில் சந்தேகமான சில விஷயங்கள் உள்ளன. அதனால் ஒரு விஷயம் ஹலாலா ஹராமா என்று நமக்கே சந்தேகம் இருந்தால் அதில் விழுந்து விடாமல் விலகுவது நமக்கு பாதுகாப்பானது. ஏனென்றால் ஹராமை விட்டு விடுவது நஷ்டம் அல்ல. அல்லாஹ்வுக்காக விட்டதை அல்லாஹ் அதைவிட சிறந்த ஒன்றால் ஈடு செய்வான். நம்முடைய வாழ்க்கை சில வருடங்கள்தான். இந்த உலகத்தில் நாம் சம்பாதிக்கும் பணமும் அனுபவிக்கும் சந்தோஷமும் இங்கேயே முடிந்துவிடும். ஆனால் நாம் செய்த ஹலாலும் தவிர்த்த ஹராமும் நம்முடைய மறுமை வாழ்க்கையில் மிகப்பெரிய அர்த்தம் கொண்டவை. அதனால் இன்று முதல் ஒரு முடிவு எடுப்போம். அல்லாஹ் அனுமதித்ததை எடுத்துக்கொள்வோம், அல்லாஹ் தடுத்ததை விட்டு விடுவேன், சந்தேகமானதை தவிர்த்து கொள்வேன். யாரும் பார்க்காத நேரத்திலும் அல்லாஹ் நம்மை பார்க்கிறான் என்பதை நினைவில் வைத்துக் கொள்வோம். ஹலாலை தேடுவோம், ஹராமை தவிர்ப்போம், அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவோம். யா அல்லாஹ், எங்களுக்கு ஹலாலை ஹலாலாக அறிந்து அதை பின்பற்றும் தௌஃபீக்கை, ஹராமை ஹராமாக அறிந்து அதிலிருந்து விலகும் தௌஃபீக்கையும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.